நெஞ்சுக்குள்ள ஒன்ன சமப்பேனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்து நம்மளோட நாமக்கல்ல தான் நிற்கிறோம். பர்த்டே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோ போகலாம். யாரும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஹாய்மா. வேற சர்ப்ரைஸ் சொல்லி வரீங்க வேறு லைக் இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி, அதுவும் ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லி சர்ப்ரைஸாக கொஞ்சம் கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. பிள்ளை போய் சந்தோஷப்படுத்திட்டு வேற சொல்லி ஃபர்ஸ்ட் மெனிமா ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. யாராவது பண்ணுறது கெஸிங் இருக்குதா? ஜீவு என்னோட லவ்வர் அவர் தான் கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இருக்கு. ஸோ உங்களோட லவருக்கு அந்த கிஃப்ட் இது கேர்ள் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன். கேர்ளா? ஒன்று எங்களோட சித்தியா இருக்கும், இல்லாட்டி அவர் தான். சித்தி இல்லாட்டி அவர்? சொல்றீங்க அவர் தான் அவர்கிட்ட வந்த கிஃப்ட் இல்ல சரியா? நீங்க கிரீன் கலர்ல போட்டீங்க, உங்களுக்கு மேட்சிங் கிரீன் கலர்ல தெரியலாம் வந்துருக்கு. தெரிஞ்சாங்களா தான் இருப்பினோம். அப்போ ஒன்று சித்தி இல்லாட்டிக்கு அவரை தான் இருக்கு. இது உங்களோட ஃபேமிலிக்குள்ள இருந்து வந்த கிஃப்ட் இல்ல, ஃபேமிலியை தாண்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வராக்கள் இருந்து வந்த கிஃப்ட் இல்ல. இல்லையே, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இல்ல. பாருங்க, ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராவது இருக்கிறான். அவ கிஃப்ட் தந்துட்டா, பெஸ்ட் இருக்கிறா, அவங்க கிஃப்ட் தந்துட்டாங்க. அந்தாலும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் சொல்லி போட்டு தரது இல்ல தானே, சொல்லாம தரது பேர் தானே சர்ப்ரைஸ் கிஃப்ட். பாய் ஃப்ரெண்ட் என்ன கிஃப்ட் வந்தன்னு சொன்னீங்க, வீட்ல இஷ்யூ இல்லையோ? இல்ல இல்ல. ஓகே, ஷூரா உங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன கிஃப்ட் வந்ததா? அவரா இருக்கும். கேர்ள் அவர்தான் நான் சொல்றேன். இல்ல பாய் ஃப்ரெண்ட் நீங்க நிக்கிறாரா? அந்த அதெல்லாம் நிக்குது. இல்ல அதுக்கு என்ன வந்த அவர்தான் அவர்தான் சர்ப்ரைஸ் பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைச்சு சரியா கிஃப்ட் அனுப்பினால் பாவம் இல்லை. அப்புறம் வீடியோ பார்த்து கவலைப்படுவீங்க. கிஃப்ட் அனுப்பி நீங்க அவங்களுக்கு சொல்லலையேன்னு சொல்லி ஃபேமிலியும் இல்ல ஃப்ரெண்ட்ஸும் இல்லைன்னா வேறு யாராருமே. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லலையா? ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றீங்களா? ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ் யாரு எனக்கு தெரியல. யாருன்னு எந்த ஃப்ரெண்ட் இருந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்டா? அதான் சொல்றேன், அவ இருக்கு. அவ கிஃப்ட் தந்துட்டா. செய்திருக்கலாம் தானே, ஃப்ரெண்டை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸா இருக்காது, அவராதான் இருப்பு. அவராதான் இருப்பு. ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்திருக்க கூடாதா? அதான் இவையில அவையில இதே செய்யுது. நம்ம கூட என்ன இதுவும் செய்திருக்கலாம் தானே, பிள்ளைய சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். பிள்ளை இந்த 21st பர்த்டேவை பிள்ளை மறக்க முடியாத மெமரிஸா மாத்தி தரணும் ஆசைப்பட்டு செய்திருக்கலாம் தானே. கண்டிப்பா பாய் ஃப்ரெண்ட் தான் செஞ்சு பண்ண மாட்டேன். அப்ப பாய் ஃப்ரெண்ட் ஒண்ணு வாங்கி தரலையா? இல்ல, அதான் சொல்றேன். நெவர் வந்து இனி தருவாரு கிஃப்ட் மறுபடியும் கூப்பிட்டு காலுங்க. எனக்கு டவர்ட்டு வந்த கிஃப்ட் மாதிரி தெரியல. நல்லா ஜோச்சு சொல்லுங்க, டைம் எடுத்து. அவர்தான். சாக்லேட் பிடிக்குமா பிள்ளைக்கு? ஓ, பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? இது பிடிக்காது. அவளாண்டு பிள்ளைக்கு அவ்வளவு சாக்லேட் பிடிக்காதானே, அந்த திருப்பி கொடுப்போம். நல்லா ஜோச்சு சொல்லுங்க, யார் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பின பிள்ளைக்கு? பிள்ளை இந்த 21st பர்த்டேவை மிஸ் பண்ற ஒரு உறவு தான் இந்த கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கு. ரொம்ப மிஸ் பண்றீங்க உங்களேன்னு சொல்லி. மிஸ் பண்ற அளவுக்கு இல்லையே யாருமே. அதான் எல்லாருமே இருக்கிறீங்க பக்கத்துல. இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல யார் வரையில? இல்ல, வந்திருக்கு. எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் எல்லாரும் வந்திருக்கு. நல்லா ஜோச்சு பாருங்க, யாரும் ஒரு ஆள் மிஸ் ஆகுது. இருக்கு அவர் வர முடியாத சிச்சுவேஷன் நல்லாவே வரையில. கார்த்தியா? கார்த்தின்றது எங்க ஃப்ரெண்ட் தானவா? உங்களோட பிள்ளையா? ஓ, அப்படி நீங்க சொல்லவே இல்லையே. அதான் சொல்றேன், இப்ப நீங்க தான் சொல்றீங்க ஒரு ஆள் வர முடியாம. முதல் கேட்க சொல்லல தானே, அப்படி உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையேன்னு சொன்னீங்களே. திடீர்னு இங்க இந்த கார்த்தி வந்தவா? ஞாபகம் வந்தது, ஜோசிச்சு தான் நேரம் இருக்கு. ஓகே, ஷூராவா? ஃப்ரெண்ட்னா அவதான். ஃப்ரெண்ட்ஸ்னா இல்லையா? அவர்தான். மறுபடியும் எடுத்துருக்கு. அதுதான் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்கல்ல, அதான் கார்த்தியா இருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்ல ஃப்ரெண்ட் அனுப்புறதா யார் அனுப்பிருப்ப? பாய்ல ஃப்ரெண்ட் இல்ல. ஃப்ரெண்ட் இல்ல இல்லவே இல்ல.
அது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், அந்த தனிப்பட்ட அப்படி வந்து இல்ல. அப்படி இல்ல. கண்டிருந்தா அப்படி பார்க்க தெரியலையே. அப்ப எப்படி தெரியுது உங்களுக்கு? நான் ஒயிட் சாக்லேட் வேற வந்திருக்கு. இது ஜீவு தான் அனுப்பி இருக்குது. நான் அவருக்கு தான் தெரியும் எனக்கு ஒயிட் சாக்லேட் பிடிக்கும். அதான் நான் சொல்றேன். ஓ, அவருக்கு தான் தெரியும். அங்க கூப்பிடுங்க, அதெல்லாம் நிக்கிறேன். கூப்பிடுங்க. அது நீங்க கூப்பிட்டுதான் ரெண்டு தெரியல, சொல்ல தெரியல. நான் சொல்றேன். அந்த அவர் கிஃப்ட் வச்சிருக்காரு, கையிலேயே கிஃப்ட் வச்சிருக்காரு. நீங்க என்ன இல்லைன்னு சொல்றீங்க? நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் கையில கிஃப்ட் வந்தான்னு சொல்றீங்க. வந்து இவ்வளவு பெரிய பிரேம் வச்சிருக்காரு, பிள்ளைக்காக பிரேம் எல்லாம் செய்து வச்சிருக்காரு. வேற யாரோ செய்த சர்ப்ரைஸ் நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றதுல நியாயம் இருக்கா? சரி கேளு, நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் நீங்க தான் அனுப்புவீங்க. அதான் ஒண்டிவரா இருப்பேன், இல்லாட்டி காத்தியா இருப்பா. அவளான் தான். இல்லையா? இல்லையா வேற யாரு? நான் சொல்றது வேற ஒருத்தருமே இல்ல. இல்லையா? சரி, அது தெரிய வேணுங்க. அந்த அளவுக்கு யாருமே இல்லையா பிள்ளை கிஃப்ட் அளவுல? அளவுல இல்ல. அது எனக்கு தெரிய கொடுங்க பாவம் பிள்ளை. யாருன்னு சொல்லணுமா? சொல்லக்கா. ஐயோ கடவுளே, அதான் நல்ல ஜோக் சொல்லு. ஒரே ஒரு க்ளூ இல்ல. உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினால் இந்த இடத்துல நிக்குது. இந்த இடத்துல நிக்கிறவா? நிக்கிறா. இவர்தான், இவர்தான். நான் சொல்றேன் இவர்தான். இல்லையே, இவர்தான் கிஃப்ட் அனுப்பினது. ஷூராவா? ஓ, இவர்தான். உண்மையா இவர்தான். தெரிய கொடுங்க. சரி, அதை வேண்டும் என்ன வேண்டிட்டு கடைசியில சொல்றேன் யாரும் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினது என்ன. புரியுதா? அதெல்லாம் ஒட்டி இருக்கு. இதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். வச்சிருக்கேன், மடிச்சு வச்சிருக்கேன். அம்மா குளிக்க கூடாது, தெப்பு கிளிக்க கூடாது. சரி வீங்க, நீங்க வீங்க, நீங்க வீங்களே. நீங்க கிளியா வைக்கணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. அப்ப யார்கிட்ட வந்து கிஃப்ட் இது? அதான் இவர்தான் சொன்னா. இவர்தான், இவர்தானா? இவர்தான், இவர்தான். அவர்கிட்ட வந்து கிஃப்ட் போட்டோ எதிர்பார்த்தீங்களா பாய் ஃப்ரெண்ட் இப்படி ஒரு கிஃப்ட் அனுப்புறேன்னு சொல்லி? இல்ல இல்ல இல்ல, எதிர்பார்க்காம இந்த 21st பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கி தரணும்னு ஆசைப்பட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செய்திருக்கேன். அப்போ உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? வேற என்னத்த சொல்றது? தேங்க்யூ சோ மச் சொல்றது. வேற என்னத்த கொடுக்கறதுனா கொடுத்து சொல்லு. என்ன கொடுத்து சொல்றதா? நாங்க தேங்க்யூ சோ மச். அவ வேற என்ன செய்யறது? அவ வேற இல்ல கொஞ்சம் கண்டுபிடிக்கவும் இல்ல சொன்னாதான் நான் உங்களுக்கு அந்த கையோட சொன்னா அது நீங்க ஃப்ரெண்ட் கேர்ள்ஸ்லன்னு சொல்லதான் நான் சொன்னா உங்களுக்கு
இது என்ன அப்படி கொடுக்க அவர் தான் எனக்கு தகவலும் அப்படி என்ன முழங்கால அதை கொடுக்குறேன்னாங்க ஒண்ணுமே கேட்கவே இல்லையே கேக்குறது என்ன சொல்றது அதையும் நானா சொல்றேன் சொல்லுங்களே பாப்பா அப்படி இல்ல இப்படி மனங்கட்ட ப்ளோவுக்கு வேணுமா இந்த வடிவத்தானி சொல்லி அவ வேற எதிர்பார்க்கிறா நீ வேற நீ வேற எதிர்பார்க்கிறா நான் எதிர்பார்க்கல அவ சொல்லிட்டு அதான் நேற்று இரவு கட் பண்ணினது கேட்க அதனால மிஸ் பண்ணிட்டு அப்படி இல்ல நீங்க ஒருத்தர் பாக்கல தானே ஓகே பாக்கணும் வீடியான பட்டா அவளுக்கு வீடியான பட்டா கை மட்டும் நாங்க பாக்கணும் ஆசைப்படுறோம் சரி கீழே முழங்கால இருந்து எப்படி கொடுப்பீங்களோ கூட பாப்போம் அவ சொன்ன லவன் அவெல்லாம் வேண்டாம் முழங்கால இருந்துலாம் வேண்டாம் ஒன்றுமே சொல்லவே இல்லையா அதான் சொல்லிட்டே தானே சொல்லிட்டே ஹாப்பி பர்த்டே சொல்லி போட ஹாப்பி பர்த்டே சொல்லி தான் ஃப்ளோ பண்ணி கொடுப்பீங்க ஏ இந்த பர்த்டேக்கு தானே சாரு ஓ பர்த்டேக்கு தானே ஓகே பர்த்டேக்கு தான் ஓ பர்த்டேக்கு தானே ஓகே தானே சந்தோஷமாபல்ல இந்த பர்த்டேவை அண்ணா ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கி தரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு உங்களுக்கு பார்த்து கிஃப்ட்லாம் அனுப்பி கொடுத்தாரு பிள்ளை ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லுங்க லைஃப் ரெண்டு பேருமே எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும்னு காட் பிளஸ் யூ ஹேவ் a nice day சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க thank you so much எனக்கு ஹோரிக்கிட்டு வந்தீங்க எல்லாம் நான் எனக்கு கதைக்கும் வரைக்கும் thank you so much உங்களுக்கும் thank you so much லைஃப் லாங் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கணும் ஓகே இப்படியே சந்தோஷமா இருக்கணும்